அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம். அவங்க பேசலாம். இப்போ நான் உங்க கிளாஸ்ல இருந்து தான் நிறைய கத்துக்கிட்டேன். சந்தேகம் படக்கூடாது, அப்புறம் இன்னொருத்தங்கள ரொம்ப அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம சந்தோஷம் நம்மகிட்ட தான் இருக்கு அந்த மாதிரி. அதுல இருந்து அவங்க போனே நான் ரொம்ப நோண்டி பார்த்து அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இப்போ ஏன்னா எனக்கு நிறைய இந்த சந்தேகம் வந்துட்டே இருக்கு சார். இப்போ பழைய சார் ஞாபகம் வருது. ஆனா இருக்கக்கூடாதுன்னு இருந்து என்ன கண்ட்ரோல் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணதுக்கு நீ கேட்கறதுக்கு தான். என்ன மாதிரி கண்ட்ரோல்னு நினைக்கிறீங்க? எப்படின்னா அவங்க போன் எல்லாம் நாங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் போய் தங்குவோம். அப்போ போன் எடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, போன் எடுக்கக்கூடாது, நோண்டக்கூடாது, வியூ பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி இருப்பேன். ஆனா எனக்குள்ள இல்ல தப்பு பண்ணுவாங்களோ, நம்ம ரொம்ப விட்டு கொடுத்துட்டோமோ, விட்டு இருக்க மாதிரி இருக்கோ, அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல என்னன்னா அவங்கள நம்ம கண்டுக்காம இருக்கிறது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா எப்படி சந்தேகம் வருது சார் அடிக்கடி. இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மனசு விட்டு முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா மனசுக்குள்ள பேசுங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுங்கிறது இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு இன்னும் அதிகமா கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுட்டு பார்ப்போம். ஆனா அதை அப்படி செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல மனசு விட்டு பேசணும். நேரா பேச முடிஞ்சிச்சு அப்படின்னா பேசுங்க, இல்லைன்னா மனசுக்குள்ள நமக்கு என்ன கேட்கணும்ன்றது அந்த கேள்வியை நீங்க கேட்டுருலாம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல மனசு ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண மட்டும்தான் முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவேளை அது சரியோ தவறோ நமக்கு தெரியுமோ தெரியாதோ, நமக்கு என்ன கவனம் செலுத்துறோமோ அதுதான் நமக்கு எப்பவுமே நடக்குது. அப்படிங்கிறது நமக்கு என்ன வேணும், எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், அது எந்த சார்ந்து இருந்தாலும். ஏன்னா ரியாலிட்டியை வச்சு, கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு இதுதான் ரியாலிட்டி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசு அதுக்குள்ளேயே சிக்கிட்டு. அப்போ இதை தாண்டி நம்மளால யோசிக்க முடிஞ்சது, கரண்ட் ரியாலிட்டியை தாண்டி நம்மளால யோசிக்க முடிஞ்சு நமக்கு என்ன வேணுங்கிறதுல சிந்திக்க முடிஞ்சாதான் நமக்கு அந்த விஷயங்கள் ஒருவேளை தவறாவே இருந்தா கூட அது சரியா மாறிடும். அதை நீங்க செய்ய பாருங்க. இந்த கன்ஃபியூஷன்ல இல்லாம இந்த சந்தேகத்தோட போராடுறதுக்கு பதிலா நீங்க அப்படியே உங்க எனர்ஜியை உங்க ஆசை என்ன, உங்க சந்தோஷம் என்ன, என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும், அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சு செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல விஷயம். சிந்தனை தான் நமது நம்பிக்கையை குலைக்கின்றது. சிந்தனை இரண்டையுமே செய்யும். நம்பிக்கையையும் உருவாக்கும், நம்பிக்கையையும் குலைக்கும். சரியான சிந்தனை சரியான விஷயங்களை உருவாக்கும். நமக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு இந்த மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற சிந்தனை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். செயல்கள் சார்ந்த சிந்தனையும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஆனா என்ன ஆகுமோ, நாளைக்கு இவ்வளவு மோசமா போயிடுமோ, இப்படி நடந்துட்டா என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கிற விஷயம் நமக்கு பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கும். அப்ப எந்த வழியில சிந்திக்கிறோங்கிறத பொறுத்து நம்பிக்கையோ பயத்தையோ நம்ம பரிசா அடைகிறோம். பேராற்றல் இருக்கு, அது நமக்கு எல்லா விஷயங்களையும் செய்யும், இப்பவே எனக்கு நிறைய கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம நன்றி உணர்வுல கவனம் செலுத்தும் போது அதுவும் ஒரு வகை சிந்தனை தான். அது நமக்கு நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுக்கு. ஆனா கேட்டுட்டோம், எப்படி கேட்டோம்னு தெரியல, போய் சேர்ந்துருச்சான்னு தெரியல, நமக்கு இன்னமும் இந்த சூழல்கள்ல ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதுல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பயம் பரிசா கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டும் நம்ம என்னவா இருக்கோங்கிறத பரிசாற்று. நம் சிந்தனையின் பாதை தான் நம் மனதின் மனநிலையின் விளைவா இருக்கு. அதனால இதை மட்டும் நாம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நல்லது, பேசலாம் சார். இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கு சார், அவங்க நல்லா பேசி பழகிட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பேச்சுவார்த்தை நின்றுச்சுங்க. நான் சொல்லி புரிய வச்சும் அது முடியல. அதுக்கப்புறம் பேசுற விரும்பல நான் அப்படின்னு நான் விட்டுட்டேங்க சார். பட் அதுக்கப்புறம் நான் அந்த பேசுறத மறுபடியும் எனக்கு அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி விஷுவலைஸ் பண்ணி அதை ஒரு வச்சிருக்கேங்க சார். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப ஆனா அந்த இதுமே எதுவும் நடக்கலைங்க. இப்ப நடக்காதனால எனக்கு என்ன டவுட்னா, நம்ம வந்து சரியா பண்ணலையா, இல்லாட்டி பேராட்டிலே வந்து நமக்கு வந்து அது வேண்டான்னு சொல்லுதா அப்படின்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது அவங்க இன்னும் உனக்கு வேண்டாம்
அப்படின்னு அது நமக்கு சொல்றதா, இல்ல நம்ம வந்து சரியா பண்ணலையே அப்படின்னு எனக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க சார். அது இப்போ ஒரு உறவோடங்கும்போது அவங்களோட உணர்வுக்கும் அது பதில் சரி. சொல்லணும்ல. அதே 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 சந்தேகம். ஆமா சார், கரெக்டுங்க சார். இப்ப நீங்க பேசணும்னு விரும்பினாலும் அந்த உறவும் பேசணும்னு விரும்பணும். அப்பதான் அது ரெண்டுமே இணையும். இப்ப அவங்களுக்கு உங்க மேல கண்டிப்பா. எவ்வளவு கோவம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய அன்பானது என்ன பண்ணும்னா திரும்ப அந்த விஷயத்தை ஈர்க்கும், அவங்களுக்கும் அது ஹீல் ஆகும். அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும். ஆனா சில நேரத்துல நம்மளோட மனசு அன்பை சரி. தாண்டி அகங்காரத்தினால நம்ம மறுபடியும் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிடணும்னு தோண வைக்கும். நம்ம ஓகேங்க மறுபடியும் சார். பேசிடணும், நம்ம இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும், அப்படி இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அது எக்ஸ்பெக்ட் பண்ணும். அது நிறைய நேரங்கள்ல, ஏன்னா அன்பு எப்பவுமே ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணாது, ஆனா அகங்காரம் பண்ணும். சரிங்க. அந்த விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே இந்த உறவுகளுக்குள்ள ஏற்படுற நிறைய சிக்கல்களுக்கு இது ஒண்ணுதான் முக்கியமான காரணம். அன்பு விளையாடுதா அகங்காரம் விளையாடுதான்னே தெரியாது. அன்பு மாதிரியே தெரியும் ஆனா சரிங்க. அகங்காரம். அந்த அகங்காரம் விளையாண்டுச்சுன்னா பேராற்றல் ஒண்ணும் பெருசா கண்டுக்காது. இது எப்படி சார் நம்ம எந்த தெரிஞ்சுக்கிறதுங்க சார்? இது அன்புனால வருதா, அகங்காரனால என்னென்ன அன்புனால வருதாங்க? அப்படின்னா இப்ப நீங்க அவங்க 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 கிட்ட பேசணும் அப்படிங்கிறது அகங்காரம் தான். அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அன்பு. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு சரி. இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கட்டும். அவங்களுக்கு என்ன, இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி அவங்களுக்கு கிடைக்கட்டும். இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு விஷயங்கள் நல்லா இருக்குதோ அதை நீங்க அதிகமா நினைச்சிட்டு ஒரு தடவை உங்ககிட்ட பேசினா நல்லா சரி. இருக்கும், அந்த சந்தோஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சமா ஒரு 10% அதை நினைச்சீங்க அப்படின்னா அன்போட வெளிப்பாடா அது இருக்கும். ஆனா அகங்காரம் என்ன சரி. பண்ணும்னா இந்த மாதிரி விஷயங்களை சிந்திக்கவே சிந்திக்காது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை பெருசா சிந்திக்காது. அவங்க நம்ம கூட பேசணும், நம்ம மறுபடியும் ஜாலியா இருக்கணும். அதாவது அவங்க அப்படி இருந்ததுனால நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் நமக்கு ஆமா. வேணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். இது அகங்காரத்தோட வேலை, அன்பு கிடையாது. சோ இந்த சரிங்க. டிஃபரன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நாம உண்மையிலே அன்பு செலுத்துறோமா, நம்மளோட விஷயத்துக்காக மட்டும் நம்ம கேட்கிறோமா, அவங்க நம்ம கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் இருந்துச்சு, அந்த ஹாப்பி ஃபீல் நமக்கு திரும்ப வேணுங்கிறதுக்காக நம்ம அவங்கள கேட்கிறோமா, இல்ல உண்மையிலே நாம அந்த கேர் அண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்குறோமா, ரெண்டுமே பரஸ்பரமா இருக்காங்கிறது முக்கியம். ஏன்னா திரும்பவும் அந்த அகங்காரம் மட்டும் வேலை சரிங்க. செய்யுதுன்னா அந்த மனசு ஹீல் ஆகாது, அங்க அந்த விஷயம் நடக்காது. கண்டிப்பா. சரி. சரி. சோ சரிங்க. இது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க அதை கவனிச்சு பார்த்து அந்த விஷயத்துல என்ன செய்யணுமோ செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க பேராற்றல்கிட்ட கேளுங்க, நல்லதே நடக்கும். ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றி. பேசலாம். டவுட் என்னன்னா, அதாவது சும்மா இருக்கிறதும் தியானமும் ஒண்ணா சார்? அப்புறம் அப்போ சும்மா இருக்கணும்னு நினைக்கிறோம் சார். அப்பதான் ஏன் நம்மளை சுத்தி இப்படி நடக்குது, நமக்கு உண்மையிலே என்ன வேணும், அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வருதுங்க சார். அப்போ அதை எப்படி பண்ணணும்? அதாவது சும்மா இருக்கும்போது எண்ணங்கள் ஓடதான் செய்யும். அதாவது சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, உங்க மனசு, உங்க வெளி சூழல்கள் என்ன நடந்தாலும் நீங்க சும்மா இருக்கணுங்கிறது தான். ஆனா நாம என்ன பண்றோம்னா, சும்மா இருக்கிறோம்னா எண்ணங்களும் வரக்கூடாது, எந்த சிந்தனைகளும் வரக்கூடாதுன்னு மனசை கண்ட்ரோல் பண்றோம். அப்ப கண்ட்ரோல் பண்றது ஒரு வேலை. அப்ப நம்ம அந்த இடத்துல சும்மா இல்லை. அப்ப சும்மா இருக்கிறதுங்கிறது நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது. மனசு ஓடுனா ஓடட்டும், வெளியில சத்தம் கேட்டா கேட்கட்டும், மத்தவங்க பேசுனா பேசட்டும், இடைஞ்சல்கள் இருந்தா இருக்கட்டும், என்ன வேணாலும் நடந்தாலும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க சும்மா இருக்கிறது தான் உண்மையான சும்மா இருத்தல். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அது வேற, தியானம் வேறங்களா சார்? இதுதான் ஆரம்பம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தியானமா மாறும். ரெண்டும் வேற வேற கிடையாது. இது ஆரம்ப நிலை, தியானம்ங்கிறது இறுதி நிலை. இப்போ அதான் அந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது ஒரு ஒரு டைம் எழுதலாம்னு சொன்னீங்கல்ல சார், அப்போ அந்த மாதிரி எழுதலாமா இல்ல எதுவுமே பண்ண எழுதிக்கலாம். விட்டுறலாம்? அதாவது நீங்க எழுதுறதுங்கிறது எல்லாமே ஆரம்பத்துல தேவைப்படுற ஒரு சில சப்போர்ட், அவ்வளவுதான். ஆனா எழுதுறதை விட மனசுக்குள்ள ஓடுறத அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுங்கிறது தான் சிறந்தது. அது தொடர்ந்து நீங்க அதை செய்ய 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 என்ன, அந்த கண்ட்ரோல் பண்றது, ஜட்ஜ் பண்றது, சரி தப்புன்னு மைண்டை போட்டு இது பண்றதெல்லாம் விட்டுட்டு என்னவோ ஓடட்டும், நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா போதும்.
அது மிச்சத்தெல்லாம் தானாவே நடக்கும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அதான் அதோட வலிமை. ஓகே சார். அது மட்டும்தான் பண்ணணும். அது எவ்வளோ நேரம், அதாவது அலாரம் வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். அப்படியெல்லாம் ஆரம்பத்துல பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்கார்றதே ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நீங்க ஆமாங்க என்ன சார். செய்யணும்னா 10 நிமிஷம் ஓகே, ஓரளவுக்கு முடிஞ்சு ஒரு கட்டத்துல எனக்கு என்ன விட்டுருன்னு கத்தும் மனசு. அந்த நேரத்துல விட்டுருங்க. ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். மறுநாள் என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்க. அடுத்த மறுநாள் இன்னொரு 5 நிமிஷம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சும்மா இருத்தல் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதை வந்து விழிப்புக்கு வர ஆரம்பிச்சு. அப்படித்தான் நம்ம அதை செய்ய முடியும். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஆனாலும், ஏன் நீங்க செயல்கள் செஞ்சா கூட உங்க மனசு சும்மா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அது வாங்க. அது தியானத்தோட இறுதி நிலையா மாறும். ஓகேங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார். நல்லது, நன்றி. சில வீடியோக்களில் உணருங்க நடக்கும்னு சொல்றாங்க, பிரபஞ்சத்திடம் கேளுங்க என்னும் சொல்றாங்க. பிரபஞ்சமும் உணர்வும் வேறு வேறா? உணர்ந்த உணர்வை செயலாக செய்து 2 வகையா பார்க்கலாம். பிரபஞ்சத்தை உங்களுடைய சக்தி நிலையில, உணர்வு நிலையில சரியா பயன்படுத்தக்கூடிய கருவியா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். நீங்க இதை நம்பினாலும் நம்பலைனாலும் அது அப்படிதான் நடக்கும். இது ஒரு செயல்முறை. ஆனா இதையே பக்தி முறையில நம்ம செய்யும்போது பிரார்த்தனையா நம்ம பண்ணலாம். நீங்க உணர்வா செய்யும்போது அதுக்கு நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் புரிஞ்சிருக்கணும். எது எப்படி வேலை செய்யும், உணர்வு எப்படி வேலை செய்யும், எண்ணம் எப்படி வேலை செய்யும், எந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது, ஒவ்வொரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன மாதிரியான செயல்களை தூண்டுது, அந்த செயல்கள் என்ன மாதிரி விளைவுகளை தூண்டுதுன்னு நிறைய விஷயங்களை நீங்க கவனிக்க வேண்டியிருக்கும். நிறைய விஷயங்களை நுணுக்கமா நீங்க சரி பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இதே இது பக்தி முறையில போகும்போது, எனக்கு தெரியாது நீ பார்த்துக்கோ, இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள இந்த எல்லா அலைன்மெண்ட்டும் கரெக்டா வந்து நின்றும். அதனால்தான் நாம எப்பவுமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத மனசு விட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தின கேரே இல்லாம இருந்தா பேராற்றல் அந்த விஷயத்தை அழகா கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்து. இது ரொம்பவே ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க 2 வழியிலையும் போலாம். மனசை பயன்படுத்தியும் உங்க வாழ்க்கையை உருவாக்கிக்கலாம். அது உணர்வு சக்தி அப்படி போகும். இல்ல இதை பத்தியெல்லாம் எனக்கு ஒன்றும் கேர் இல்லை, பேராற்றலாம் நம்புறேன், நீ குடு, எனக்கு இது வேணும், இது தெரியாது, வழி நடத்து அப்படின்னா இது இன்னும் சிம்பிளான விஷயங்களா முடிஞ்சு போயிடும். இது ஒரு வழிமுறை. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா நீங்க எதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்க போறது இயற்கை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லது. இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க. நன்றிகள் கோடி.